நமஸ்காரம். என் பேர் ராஜராஜேஸ்வரி அருள்முருகன். நான் இங்கே கோயம்புத்தூரில் வசிச்சிட்ருக்கேன். 12 வருஷமாக தீமேட்டிக் கோலு வச்சிட்ருக்கேன். இந்த வருஷம் கோலு தீம் காமாட்சி. வாங்க கோலு பார்க்க போகலாம். ராஜமாதங்கி, ராஜராஜேஸ்வரி, பனிலிங்கம், சரபேஸ்வரர், ஐங்கரன், விநாயகர், மார்க்கண்டேயர், ரிஷபவாகனம், ஈஸ்வரர், தத்தாத்திரேயர், ஐயப்பன், வள்ளி தேவியான சமேத முருகர், ஸ்ரீரங்கம் கல்கருடர், அத்திவரதர், நின்ற கோலம் சயனித்த கோலம், சீதா சமேத ஸ்ரீராமர், காஞ்சி வரதராஜ பெருமாள், எல்லா அவதாரங்களையும் தன்னுள் அடக்கிட்ட பெருமாள். பின்னாடி அர்த்தநாரீஸ்வரர், லக்ஷ்மி ஹயக்ரீவர், லக்ஷ்மி நரசிம்மர், கிருஷ்ணர், ராம்லல்லா, பார்த்தசாரதி பெருமாள், தன்வந்திரி தேவோ, சூரியர், ராகவேந்திரர், ராமானுஜர், கோலுவோட மெயின் தீமுக்கு போகலாம். காமாட்சி. இங்கே காஞ்சி காமாட்சி கோயிலோட சிறப்புகள். எல்லா கோயில் அம்மனையும் இங்கே வச்சுருக்கேன். காஞ்சி காமாட்சி கிட்ட மன்மதன் ஒரு நாள் வந்து, அம்மா நீ எல்லாரோட ஆசையும் தீர்த்து வைக்கிற, என்னக்கும் இன்னொரு ஆசை இருக்குது, அதையும் தீர்த்து வைமான்னு கேட்பான். உனக்கு என்ன ஆசைன்னு கேட்பா. நான் சிவனை ஜெயிக்கணும்பா. சிவனை ஜெயிக்கணுமா, சரி அப்படின்பா. உடனே எல்லா கோயில்களில் இருக்க அம்பாளையும் தனக்குள்ளே ஐக்கியமாக்கிப்பா. சிவன் எந்த கோயில்லையும் அவரோட கோயில்களில் அம்பாளை காணாமல் தேடுவார். எங்கேயுமே காணாமல் தேடிட்டு இருக்கவும் ஒரே இடத்துல மட்டும் இருப்பா காமாட்சி. சிவன் அவளை பார்க்க தேடி ரொம்ப ஆவலாக வருவார். அப்போ காமாட்சி சொல்லுவா மன்மதன்ட்ட, நீ ஜெயிச்சிட்ட மன்மதா அப்படின்பா. காஞ்சி காமாட்சி கோயிலோட மற்றொரு சிறப்பு, துர்வாச முனிவர்
சௌபாகிய சிந்தாமணின்ற புஸ்தகத்தை எழுதி தந்தவர் கிருதயுகத்தில். சௌபாகிய சிந்தாமணின்றது ஒரு ரூல்ஸ் புக். அம்பாளை காமாட்சியை தாந்திரிக முறையில் எப்படி வழிபடணுன்றது அதில் இருக்குது. அந்த முறைப்படி தான் இன்னைய வரைக்கும் பூஜை பண்ணிகிட்ருக்கா. சூரிய குலத்தோட குலதெய்வம் காமாட்சி. தசரதர் தனக்கு புத்திரர் இல்லைன்ட்டு தன்னோட 3 மனைவியரோட காஞ்சி காமாட்சி கோயிலில் வந்து தான் புத்திர காமேஷ்டி யாகம் செஞ்சு அந்த முறைகளை கடைபிடிச்சு ராமரை பெற்றார். பலராமர், பரசுராமர் எல்லாம் அவங்களோட யுகத்தில் காஞ்சி காமாட்சியை வணங்கி நமக்கும் எப்படி வழிபாடு செய்யணுன்ற முறைகளை வந்துட்டு போயிருக்காங்க. காமாட்சியை 5 விதமாக தரிசனம் பண்ணணும். காமாட்சி பராபட்டாரிகா நம்ம முதல்லையே பார்த்தோம் இல்லைங்களா, ராணி கோலத்தில் இருக்க காமாட்சி. அடுத்து வந்து தபஸ் காமாட்சி. தபஸ் காமாட்சியை பார்க்க போகிறோம். காஞ்சி கோயிலில் வலதுபுறத்தில் காமாட்சி சந்நிதியிலேயே காமாட்சி அம்மனுக்கு வலதுபுறத்தில் தபஸ் காமாட்சியை பார்க்கலாம். அடுத்த அஞ்சன காமாட்சி, அவள் வேறு யாரும் இல்லை, அரூபலக்ஷ்மி, அதையும் பார்க்க போகிறோம். அப்புறம் பங்காரு காமாட்சி, அப்புறம் உற்சவ காமாட்சி. உற்சவ காமாட்சி தான் இங்கே தேரில் இருக்கா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அஞ்சன காமாட்சி. அஞ்சன காமாட்சி வேறு யாரும் இல்லை, அரூபலக்ஷ்மி. அதுக்கு ஒரு கதை இருக்குது. பார்க்கடல் கடையும் போது மகாவிஷ்ணுவோட நேரம் அந்த விஷத்தோட தீட்சணியத்தால் மாறிடுது. மகாலட்சுமி தங்க நேரத்தில் இருக்கா. ஒரு நாள் வைகுண்டத்தில் விஷ்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் தங்க நேரம் அப்படின்னு மமதையாக பேசினாலாம். அப்போ விஷ்ணு உனக்கு மமதை ஜாஸ்தி ஆகிடுச்சு, நீ அரூபமாக போன்னு சொல்லி நிறம் இல்லாமல் மாற்றிடுவாராம். மகாலட்சுமி ரொம்ப வருத்தப்பட்டு, சுவாமி நான் எதேர்ச்சியாக தான் சொன்னேன், இதுக்கு பிராயச்சித்தம் என்ன, நீ காஞ்சிபுரம் போய் காமாட்சி கூட இருன்னு அனுப்பிச்சி விட்ருவாரான். அப்போ காஞ்சிபுரம் காமாட்சியை பார்க்க வரும்போது, காமாட்சி நீ வருத்தப்படாத, என் பக்தர்கள் என்கிட்டேருந்து குங்கும பிரசாதம் வாங்கி அதை இட்டுக்காமல் வலம் வந்து உன்னோட சந்நிதிக்கு வந்து உன் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் அந்த குங்குமத்தை வருடி உன் பாதத்துலேருந்து தான் இட்டு வச்சுப்பா. அப்படி பண்ணும்போது உன்னோட நேரமும் மாறும், பக்தர்களுக்கும் உன்னோட கடாட்சம் கிடைக்கும் பார். அதான் அஞ்சன காமாட்சி, அரூபலக்ஷ்மி. அடுத்து மூக்கர். மூக்கருக்கு வாய் பேச முடியாது, காது கேட்காது. 500 பாடல்கள் சமஸ்கிருதத்தில் அம்பாளை பற்றி பாடியிருக்கார். அம்பாளோட கடாட்சத்தினால அவர் ரொம்ப தீவிரமான காமாட்சி பக்தர். யாரை பார்த்தாலும் காமாட்சி, எதை பார்த்தாலும் காமாட்சி. அம்பாளோட அனுகிரகத்தில் அவருக்கு அப்படி ஒரு பேர். இது மாவடி சேவை. துண்டீர ராஜாவோட கதை. துண்டீரர் வேறு யாரும் இல்லை, விநாயகர். அவருக்கு மானுட பிறவி எடுத்து பூலோகத்தில் வாழ ஆசை வந்தது. உடனே காமாட்சி அணுகினார். காமாட்சி சொன்னால், அந்த ஊரில் ஆகாச பூபதின்னு ராஜா இருக்கார், அவர் குழந்தை இல்லை, நீ போய் அவருக்கு மகனாக பிறந்துக்கோன்பார்.
அதே மாதிரி ஆகாச பூபதி ராஜாவுக்கு குழந்தையா பிறப்பார் துண்டீரர். நாமகரணம் போது சுஹாசினிகளுக்கு சாப்பாடு போடுவார் ராஜா. அந்த சாப்பாட்டு இலையில் ஒரு இலையில் காமாட்சி வந்து உட்காந்து சாப்பிட போகும். அந்த காலத்தில் குழந்தைய பேசிச்சாமா. குழந்தை சொல்லிச்சான், காமாட்சி வந்திருக்காப்பா, நீ ஏன் போய் பரிமாறுன்னு சொல்லிச்சான். அப்போ ராஜா பரிமாறும்போது அவர் கையில் இருந்த மோதிரம் அந்த காமாட்சி இலையில் விழுந்து அதை எடுத்து சாப்பிட்ட காமாட்சியோட தொண்டையில் அந்த மோதிரம் சிக்கவும் அந்த வறட்சியான இருந்த அந்த இடத்துல ஸ்வர்ண மழை பெஞ்சுதாம்மா. அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பொம்மைகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5 வகை காமாட்சி. கைலாயத்தில் பார்வதி சிவனோட கண்ணபுத்திரா. அப்போ அண்ட சராசரமே இருண்டு போகுது. சிவன் சொல்கிறார், இதுக்கு பிராயச்சித்தமாக நீ போய் தவம் இருங்கிறா. இப்போ பஞ்சாக்னி முட்டி காமாட்சி தவம் இருக்கா. மாங்காடு காமாட்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே 5 வகை காமாட்சியோட கோயிலில் எப்படி கோபுரம் இருக்குமோ உள்ள சன்னிதானம் அம்பாள் எப்படி இருப்பாளோ அதே மாதிரி தான் பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கோம். அப்படி அவள் தவறு இருந்துகிட்ருக்கும்போது ஈஸ்வரன், சரி அவளுக்கு ரொம்ப நாளாக தவறு இருந்துகிட்ருக்கா, நம்ம அவளை போய் திரும்பி ஆட்கொண்டு வருவோம் அப்படின்னு நினச்சி வருவார். வரும்போது சுக்கராச்சாரியார் அவரை வழிமறிப்பார். சுக்கராச்சாரியார், சுவாமி நான் உங்களுக்கு பூஜை பண்ணணும்னு சிவன்கிட்ட சொல்லுவார். எனக்கு கண்ணு வேணும். சுக்கராச்சாரியார் அங்கே ஏன் வந்தார், அவருக்கு எதனால் கண்ணு போச்சு, அந்த கதையை இப்போ பார்ப்போம். வாமன அவதாரம் எடுக்கும்போது மகாபலி சக்கரவர்த்தி கிட்டேருந்து 3 அடி மண் வாங்கிறதுக்காக வாமனர் பிரயத்தனம் பண்ணுவார். அப்போ சுக்கராச்சாரியார் அசுரர்களோட குலகுரு, அதை தடுக்கிறதுக்காக வண்டா மாறி கமண்டலத்துக்குள்ளே போயிடுவார். கமண்டலத்தில் தண்ணி வார்க்கலைன்னா தானம் முடியாது. அதுக்காக சுக்கராச்சாரியார் வண்டா மாதிரி கமண்டலத்துக்குள்ளே போய் உட்காந்துருவார். இதை தெரிஞ்சின வாமனர் தர்ப புல்லால் கமண்டலத்தோட மூக்கை குத்துவார். அப்போ சுக்கராச்சாரியாரோட கண்ணு போயிடும். திரும்ப தனக்கு கண்ணு கிடைக்கணுன்னா ஈஸ்வரனை போய் அணுகணுன்றதை தெரிஞ்சுக்கிட்ட சுக்கராச்சாரியார் ஈஸ்வரன்கிட்ட வருவார். மாங்காடு வந்து ஈஸ்வரன் பார்வதி ஆட்கொண்டு போகிறதுக்காக வர்றதுக்கும் சுக்கராச்சாரியார் வர்றதுக்கும் சரியாக இருக்கும். சிவன் அவரோட பூஜையில் மயங்கி உட்காந்துருவார். மாங்காட்டிலே வெள்ளீஸ்வரர் கோயில்னு இருக்குது. அது சுக்கரரோட கோயில். அங்கே தான் பூஜை பண்ண ஸ்தலம். சிவனுக்கு சுக்கராச்சாரியார் பூஜை பண்ண ஸ்தலம். அம்பாள் பாப்பா, சரி 2 பேரும் ரொம்ப பூஜையில் லயிச்சிருக்கா, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு திரும்ப போயிடுவா. ஈஸ்வரன் என்ன சொல்வார், நீ கிளியா மாதிரி காஞ்சிபுரத்துக்கு போய் அங்கே தவம் இரும்பார். அப்படி அவள் கிளியா மாதிரி தவம் இருக்கும்போது தான் பண்டாசுர வதம் நடக்குது. பண்டாசுரன்ற கொடிய அரக்கன் ஒரு வரம் வாங்கி வச்சுருப்பான். தனக்கு சின்ன பொன் குழந்தையால் தான் அழிவு இருக்கணும்ன்ட்டு அவன் நினச்சிப்பான். பொன் குழந்தை நம்மளை என்ன பண்ணணும்னு நினச்சிப்பான். அம்பாளே பாலையாக மாறி பண்டாசுர வதம் பண்ணுவாள். தேவர்கள்லாம் கேட்கும்போதும்மா நீ யார், இவ்வளோ பெரிய வதத்தை பண்ணிட்டு வந்திருக்கேன், நீ யாருன்னு கேட்கும்போது பண்டாசுரனை புதைச்சி துவஜஸ்தம்பம் வச்சு காயத்ரி மண்டபம் கட்டி நான் சொல்கிற வழிகளில் பூஜை பண்ணி சூரிய உதயத்துக்கு முன்னாடி கதவை திறந்து பார்த்தா நான் யாருன்னு தெரியும் அப்படின்பா. அதே மாதிரி செஞ்சு பார்க்கும்போது பிரத்யக்ஷமாக அவள் காமாட்சி சுயம்புவாக இருப்பாள்.
காஞ்சி காமாட்சி கோயில். காஞ்சி காமாட்சி கோயிலேருந்து போனவ தான் மூங்கிலணை காமாட்சி. வஜ்ரதந்தன்ற அசுரனை வதம் செய்கிறதுக்காக காஞ்சிபுரத்துலேருந்து புறப்பட்டு வருவா காமாட்சி. தேவதானப்பட்டியில் இருக்குது மூங்கிலணை காமாட்சி கோயில். வஜ்ரதந்தன்ற அரக்கனை சம்ஹாரம் பண்ணிட்டு அதே இடத்துல தவம் இருப்பா. புத்து ஃபார்ம் ஆகிடும் அவன் மேலே. காலங்கள் மாற ஜமீன்தார் ஆட்சி வரும். ஜமீன்தாரோட மாடு மேய்க்கிறவன் கூட்டமாக மாடை கூட்டிகிட்டு வந்து மேய விட்டுட்டு திரும்பி கூட்டிகிட்டு போவான். அதில் ஒரு மாடு, கறவை இல்லாத மாடு மட்டும் அம்பாளை ஃபார்ம் இருக்க அந்த புத்தில் வந்து பாலை சுரந்துட்டு திரும்ப போய் கூட்டத்தோடு சேர்ந்துக்கும். இது தினைக்கும் நடக்கவும் இந்த மாடு மேய்க்கிறவனுக்கு சந்தேகம். ஒரு மாடு மட்டும் வெளியே போகுது, திரும்ப வருது, எங்கே போகுதுன்னு பார்க்கணுன்ட்டு பின்தொடருவான். அப்போ அந்த புத்தை எட்டி பார்ப்பான். அவனுக்கு கண்ணு போயிடும். ஜமீன்தார்கிட்ட வந்து சொல்லுவான். ஜமீன்தார் சொல்லுவார், தெய்வ குத்தம் என்ன கேட்போம். ஊரே திரண்டு படையல் போட்டு யார் வந்திருக்கா என்னன்னு கேட்கும்போது, காமாட்சி அசரிகிரியா, நான் தான் காமாட்சி, அசுரனை வதம் பண்ணிவிட்டு இங்கே தவம் இருந்துட்டுருக்கேன் அப்படின்பா. அம்மா நீ இங்கேயே இருக்கணும்பாங்க எல்லாரும். நான் மஞ்சளாத்தில் வெள்ளம் வரும், அப்போ நான் வந்து பிரத்யட்சமாக மூங்கில் பிழையில் வருவேன், என்னை யாரும் பார்க்கக்கூடாது, எடுத்து வச்சு காமாட்சி புல்ற கூரைக்குள்ளால் கூரை நெஞ்சு என்னை வழிபாடு செய்யணும். இந்த கோயிலுக்கு இன்னை வரைக்கும் கோபுரம் கிடையாது. அந்த கூரைக்குள்ளே தான் காமாட்சி பிழை இருக்குது. யாரும் பார்த்ததில்லை இவ்வளோ வருஷமாக. 800 வருஷமாக அகண்ட தீபம் இருக்குது. ரொம்ப பிரத்யட்சமான கோயில். காமாட்சி உயிரோட்டமாக இருக்கா. எல்லாரும் தரிசனம் பண்ணணும். பூட்டி வச்ச கதவுக்கே இங்கே பூஜை. அங்கே நாகமும் சூலமும் பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அம்பாள் கதவுக்கு பின்னாடி கூரையில் தவம் இருந்துட்டுருக்கா. தன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பத்திலே சொன்னதுனால ஊரே அவளுக்காக கொஞ்சம் தூரம் தள்ளி போயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லலிதா சஹஸ்ரநாமம் எப்படி உருவாச்சுன்னு. பண்டவதத்தை முடிச்சுட்டு காமாட்சி ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாள். அவரோட ஆக்ரோஷம் தணியறதுக்காக ஈஸ்வரன் என்ன சொல்லுவார், நீ மனோன்மணியாக மாறி திருமயிச்சூரில் போய் இரும்பார். அவள் உடம்புல இருந்து வந்தவ தான் அந்த வசன்யாதி வாக்தேவதாஸ்னு 8 வாக்தேவதைகள். இந்த வாக்தேவதைகள் அம்பாளோட 1000 திருநாமத்தை சொல்லவும் தான் நமக்கு லலிதா சஹஸ்ரநாமம் கிடச்சிது. வாக்தேவதைகள் கிட்ட இந்த அடுத்து தெரிஞ்சிட்டவங்க சப்தரிஷிஸ். சப்தரிஷிஸ் கிட்ட இருந்து ஹயக்ரீவர் தெரிஞ்சுக்கிட்டார். ஹயக்ரீவர் கிட்ட இருந்து அகத்தியரும் லோபமுத்திரையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அகத்தியர் திருமயிச்சூர் வந்து லலிதா சஹஸ்ரநாமத்தை உலகுக்கு வெளியிட்டார். இது திருமயிச்சூர் லலிதாம்பிகை கோயில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பங்காரு காமாட்சி. பங்காருன்னா தங்கம். காஞ்சிபுரம் காமாட்சி கோயிலில் பங்காரு காமாட்சின்னு இருந்தா. இன்வேஷன் போது எங்கே அவளை யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களோன்னு காமாட்சி தாசன்றவர் புணுகு சாத்தி அம்பாளை கொண்டு தஞ்சாவூரில் வச்சுட்டார். இன்றைக்கும் அந்த கோயில் அங்கே இருக்குது, பங்காரு காமாட்சி கோயில். காயத்ரி மண்டபத்தை யாரும் தேவையில்லாமல் மிதிக்கக்கூடாது அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்காக. அப்படி மிதிச்சாங்கன்னா பங்காரு காமாட்சி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா. ஏன்னா அம்பாளோட நாபி விழுந்த இடம்
காயத்ரி மண்டபத்தில் இருக்க உள்ள சந்நிதியில் இருக்கிற இடம். அந்த இடம் மிதிக்கும்போது அம்பாலோட வயிற்றை மிதித்த மாதிரி அதுக்கு பிராயச்சித்தமாக பங்காரு காமாட்சி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கோம். ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்கணும். கோலு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.